களின் அழகிய தோற்றம் கண்டு மகிழ்கிறேன். தேவர்கள், முனிவர்கள், துறவிகளை காட்டிலும் என் உடல் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும். என் பாதங்களை தொட்டு வணங்குவோரின் பாவங்கள் நீங்கி அவர்கள் புனிதமடையும் வரத்தை கொடுங்கள் என கேட்டான். திருமாலும் வரத்தை தந்து மறைந்தார். வரத்தை பெற்றதை எண்ணி அசுரனும் மகிழ்ந்தான். இதன் விளைவு பற்றி அறியாத இந்திரனும் தேவர்களுக்கு ஆபத்தில்லை என மகிழ்ந்தான். கயாசுரன் பெற்ற வரத்தின் மகிமையால் மனிதர்கள், முனிவர்கள், அசுரர்கள் என பலரும் தங்களின் இறுதி காலத்தில் அவனது பாதத்தை தொட்டு வணங்கி எளிதில் சொர்க்கம் சென்றனர். தீயவர்கள், அசுரர்கள், கொடிய பாவம் செய்தவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. பாவம் செய்தவர்கள் பலரும் தண்டனையின்றி நேரடியாக சொர்க்கம் சென்ற பின்பு பூலோகத்தில் நற்செயல்கள் குறையத் தொடங்கின. கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கினால் எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்ற எண்ணத்தில் கோயில்களில் வழிபாடு செய்வதை மறந்தனர். மனிதர்கள், அசுரர்கள் என அனைவருக்கும் கயாசுரனே கடவுளாக விளங்கினான். பிரம்மா, திருமால், சிவபெருமான் உள்ளிட்ட எந்த கடவுளுக்கும் பூமியில் மதிப்பில்லாமல் போனது. பூமியிலிருந்து நரகத்திற்கு செல்வோர் யாரும் இல்லை. தனக்கென பணி எதுவும் இல்லாமல் போன யமதர்மன் கவலையுடன் பிரம்மாவை சந்தித்தான்.